ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 16வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ஹரி புத்தி ஜபே தோ நர துர்லப வாச்சேசி சுலப ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண நாமி உன்மனி சாதலி தயாசீலாதலி சகல சித்தி सिद्धि बुद्धि धर्म हरिपाटी हाले प्रपंचे निवाले साधु संगे ज्ञानदेवी नाम रामकृष्ण टासा येने दश दिशा आत्मरामा हरिमुखे मना पुण्याची घनाना को न करी. இந்த 16வது ஹரிபாட்டில் மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த ஹரியோடைய நாமம் சொல்கிறது ரொம்ப சுலபம். என்னடா இவ்வளோ பொசுக்குன்னு ரொம்ப ஈஸி சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அந்த மாதிரி நாமத்தை சொல்வது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த நிஷ்டை இருக்கு இல்லையா, அந்த திருடமான அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது இருக்கிறவங்க துர்லபம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட்டு சொல்கிறா பாருங்க. அதாவது ஹரியோடைய நாமா ரொம்ப சுலபம், யார் வேணால் சொல்லலாம் ஹரியோட நாமா. ஆனால் அந்த எண்ணத்தோட, அந்த நிஷ்டையோட, அந்த திருட நம்பிக்கையோட, அந்த பாவத்தோட, அந்த பக்தியோட அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவா இருக்கா பார்த்தீங்களா, அவள் துர்லபம் அப்படிங்கிறா. ராமகிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பதால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பரமாத்ம சுகத்தை நம்ம பெறுகிறோம். ராமகிருஷ்ணம், ராமகிருஷ்ண, ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ற அந்த நாமம் ஒருவனை எந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா, சமாதி நிலைக்கு எடுத்து கொண்டு செல்லும் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொருத்தர் சமாதி நிலை அடையிறதுக்கு மகான்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா. ஆனால் நமக்கு சொல்லி கொடுக்குறா பாருங்கோ, என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறா. அதாவது ஹரிநாமம் சுலபமாக இருந்தாலும் ஹரிதான் எல்லாம் அப்படின்ற அந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புத்தியோட ஜபம் பண்ணுகிற மனிதர்கள் வெகு துர்லபம் அப்படின்னு முதலே சொல்லிட்டா. ஸோ நீ அப்படி பண்ணாதான் உனக்கு அந்த சமாதி நிலை. நீ சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாம் மனசில் இந்த சீரியலில் என்னாச்சு, இவன் என்ன பண்ணா, நாளைக்கு எங்கே போகலாம், இவாத்தில் என்ன நடந்தது, இவன் என்ன சொன்னா அப்படின்ற எண்ணத்தோடு நீ நாமா சொன்ன அப்படின்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்காதப்பா. நீ ஹரிதான் எல்லாம் அப்படின்ற அந்த புத்தி உனக்கு இருக்கணும், அந்த நிஷ்டை இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க துர்லபம். அப்படி இருக்கிறவாளுக்கு அந்த ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ற அந்த நாமா சமாதி நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அதை ஜபிக்கும்போது பரமாத்ம சுகத்தை நம்ம பெறுகிறோம். அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது எதில் கிடைக்கும் அந்த ஆனந்தம்? நான் முதலே சொன்னேன், எல்லா விஷயத்துலேயும் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு. நிறைய பேர் அந்த போதை இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கா. அவளுக்கெல்லாம் அப்படியே சுகமாக இருக்கும், ஆனால் அதில் எவ்வளோ ஒரு கெடுதல் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிறது என்ன ஒரு சுகம் இல்லையா, பரமாத்ம சுகம் அப்படிங்கிறா. இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறான்னா, எல்லா சித்திகளும் கிடைச்சிடும், அஷ்டமா சித்திகளும் இதில் கிடைக்கும் அப்படிங்கிற. அதாவது பெருசாக யாகம் யோகம் தியானம் பண்ணுறவாளுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். அஷ்டமா சித்திலாம் எவ்வளோ பெரிய விஷயம், அதுவே கிடைக்கும்னு மௌலி சொல்கிறா. அதே மாதிரி பரமாத்ம சுகத்தில் நமக்கு வேறு என்னெல்லாம் கிடைக்குன்னா, ரித்தி சுத்தி புத்தி தர்மம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. ரித்தி சித்தி புத்தி தர்மம் இது எல்லாமே எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அவனாவே இருக்கான், அந்தர்பாவமாக அவனே இருக்கிறான். எல்லாமே ஹரிதானே. நமக்கு தனித்தனியாக என்ன கிடைக்கணும்? நீ உனக்கு செல்வத்தில் ஆசை, நீ ஏதோ ரித்தியில் ஆசை, சித்தியில் ஆசை, நீ எதோ வேணால் ஆசைப்படு. எல்லாமே அவன் தானே, ஹரியாக தானே எல்லாமே இருக்கான். சித்தி புத்தியோ தர்மமோ அனைத்தும் ஹரிநாமத்தினாலேயே கிட்டிவிடும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாது சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரபஞ்சத்தில் உத்வேகம் அமிழ்ந்து விடும். அதாவது நம்ம இந்த சம்சார பந்தத்தில் எவ்வளோ துக்கமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த சத்சங்கத்தினால சுகரூபமாக ஆகிவிடுகிறோம்.
எப்போ வந்து நமக்கு அந்த பற்று இல்லையோ, எப்போ நமக்கு வந்து அந்த இன்பம் துன்பம் அப்படின்றத பிரித்து பார்க்காம எல்லாமே ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுவே ஒரு நிலை. அப்போ அதை எது கொடுக்கறது அப்படின்னா ஹரியோடைய நாமா தான் கொடுக்கறது அப்படிங்கிறா. மாவுளி கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண என்ற நாமத்தை யார் வந்து பிரேமையுடன் சொல்கிறாரோ, ஒரு இடத்தையும் அந்த லைன் பார்க்கணும். சும்மானா சொல்கிறதெல்லாம் கிடையாது. பிரேமையுடன் சொல்கிறார்களோ அவங்களுக்கு வந்து யார் அதில் மூழ்கி விடுகிறார்களோ அவங்களுக்கு 10 திசைகளிலும் யார் தெரிவானா, அந்த ஆத்மராமனே தென்படுவார். 10 திசைன்னு சொல்லியிருக்கா. 10 திசை அப்படின்னா நமக்கு 4 டைரக்ஷன் தானே தெரியும். ஆனால் இதில் வந்து எல்லாமே உண்டு. அப்போ அதாவது சவுத் அப்படின்னா நம்ம சவுத் வெஸ்ட்டு சொல்லலாம், சவுத் ஈஸ்ட்டு சொல்லலாம். அது டிஃப்ரெண்ட். இது அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற திசைகள் அது மாதிரி எல்லாத்துலேயுமே யார் தெரிவா, அந்த ஆத்மராமனே தென்படுவார். அந்த அந்த நாமஸ்மரணம் யோகத்தினால், இந்த இடத்துலையும் ஒரு லைன் சொல்கிறா பாருங்க, யோகத்தினால், வெறும் நாமஸ்மரணம் கிடையாது, அது வந்து ஒரு யோகம். அந்த யோகத்தினால் மனதில் ராமகிருஷ்ண நாமம் வந்து என்ன ஆயிடும்னா நன்றாக பதிந்து விடும். தூக்கத்தில் கூட அவரோட நாமம் நமக்கு வரும். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். தூங்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த நாம சொல்லிகிட்டே இருக்கணும், மனசில் சொல்லிகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. 10 திசையிலையும் வந்து ஆத்மராமனே நமக்கு தெரியும். காலையில் எழுந்தவுட நமக்கு வாயில் அவருடைய நாமா தான் வரும். அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு மாவுளி ஞானேஸ்வர் வந்து சொல்கிறான். நாளைக்கு 17வது ஸ்லோகா பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் வந்து பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.